இது வெற்றிலை வள்ளி கிழங்கு. நம்ம தோட்டத்துல போட்டு கிட்டத்தட்ட 1 1/2, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இத நம்ம தோண்டியே எடுத்தோம். அதுக்கு முன்னாடி அதுல காய் எதுவுமே வரலங்க. இது நம்ம அறுவடை பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. அதுல எல்லா கிழங்குகளையுமே அந்த முளைப்பு வருது பாருங்க. அந்த குட்டி குட்டியா இருக்கிறது கொடியில வந்தது மேல. இப்போ அந்த பெருசா கட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வேர் பகுதியில பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுத்தோம். இத மண்ணு போக நல்லா கழுவிட்டு, அந்த வேர் பகுதியிலிருந்து எடுத்தது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால துண்டு துண்டா வெட்டி குக்கரில் சேர்த்திட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 4-5 விசில் விட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி வடிச்சிட்டு அந்த தோலை நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. அந்த கொடியிலிருந்து வந்ததை கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே முழுசாக வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு கருவேப்பிலை நான் பொதுவாக போடுறதே இல்லைங்க. அது போட்டால் ரொம்ப நல்லது தான். இந்த எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி மல்லித்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளைன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம வேக வச்சு தோலை நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெத்தலைவள்ளி கிழங்கையும் சேர்த்தி மசாலா கூட நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம் இடையில கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டா வெந்துருது. இந்த கிழங்கு டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அரிப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கிழங்கு சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகலைங்க. பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் குறைக்கும் போல் இருக்கு. அதனால அந்த பாடி பெயின் எல்லாம் சுத்தமாவே போயிடுச்சு. அதே மாதிரி வயிற்றுல வாய் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் இது நல்லா சரியாச்சு. இது எல்லாத்துக்கும் இது சூட் ஆகுமான்னு தெரியல. கிழங்கு முழுசா வேக வச்சு தோலை நீக்கி அதுக்கப்புறம் பொரியல் பண்ணினது நல்லா இருந்ததுங்க. இதை கட் பண்ணி வேக வச்சு பண்ணின பொரியல் அவ்வளோக்கா நல்லா இல்லை. தேங்க்யூ.